ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். இன்று நாம் பார்க்க இருக்கும் வாக்கியம், அவன் மேனி ஆனேனோ பாணரை போலே அப்படிங்கிற இந்த வாக்கியம். இது திருப்பாணாழ்வார் அவருடைய வைபவத்தை குறிக்கின்ற வாக்கியம். திருப்பாணாழ்வார் காவிரி ஆற்றங்கரையிலே பாணர்குடியிலே பிறந்தவர். அந்த பாணர்குடியிலே பிறந்து ரொம்ப அழகாக பண்ணோடு பாடக்கூடிய ஒரு திறமை உடையவர். எப்படி நாரத முனிவரை பார்க்கும்போதெல்லாம் அவர் தம்புராவோட காட்சி அளிக்கிறாரோ அதே போல் பாணரும் அந்த யாழோட அந்த தம்புராவோடையே எப்போதும் காட்சி அளிக்கக்கூடியவர். ரொம்ப அழகாக பக்தியோட தேனூரும் தன்னுடைய இன்னிசையால் பாடக்கூடியவர். பாணனுக்கு உள்ள ஒரு சித்தி பெற்ற ஒரு காரியம், அங்கே அவருக்கு தமிழும் நல்ல அமுதாக ஓடும், அவருடைய இசையும் அமுதாக ஓடும். இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, அங்கே காவேரியும் அமுதாக ஓடும், இசையும் காவிரி பெருக்கை போல அமுதாக ஓடும். அவ்வளவு அழகான ஒரு இதில் இருக்கக்கூடியவர் இந்த பாணர். அந்த காலகட்டத்தில் இருந்த விதிமுறைகளின்படி பாணருக்கு ஆலயத்தில் பிரவேசிக்க அனுமதி இல்லை. ஆனால் பாணர் அந்த காவிரி ஆற்றின் கரையில் இருந்தே எம்பெருமானுடைய அப்படியே திவ்ய தரிசனத்தை அந்த தன்னுடைய கண்களுக்குள்ளேயே கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தார். எப்படி நம்மாழ்வாருக்கு அவர் இருக்கிற இடத்திலேயே எம்பெருமான் சேவை சாதித்தாரோ அதுபோல் பாணருக்கும் அங்கே எம்பெருமான் காட்சி பழக்கி கொண்டிருந்திருக்கிறார். அதனால் அந்த எம்பெருமான் எப்படி இருப்பான்னெல்லாம் அதை அனுபவித்து தன்னுடைய பாடல்களில் பாடி அப்படி மெய் உருகி மனம் உருகி இசையால் உருகி கொண்டிருந்தவர் இந்த பாணர். இந்த பாணர் இப்படி காவிரி ஆற்றங்கரையில் பாடுவதும் அதிலேயே உருகி போவதும் தினமும் நடக்கக்கூடிய ஒரு காரியம். இப்படிப்பட்ட காலத்தில் எம்பெருமானுக்கு திருப்பணி செய்வதற்காக இருந்தவர் லோகசாரங்கன். இந்த லோகசாரங்கன் தினமும் அவர் காவிரி ஆற்றங்கரையில் எம்பெருமானுடைய தீர்த்தத்துக்கு அவருடைய நீராடலுக்காக தீர்த்தம் எடுத்துக்கொண்டு செல்வதை வழக்கமாக இருந்தது. திருமஞ்சன தீர்த்தம் எடுப்பது. திருமஞ்சன தீர்த்தம் எடுக்கும் பொழுது எப்போதுமே மேளதாளத்தோடு தான் ஆத்தங்கரையிலேருந்து அந்த நீரை எடுத்துன்னு போவார். அரங்கனுடைய பொற்குடத்தை எடுத்துட்டு இந்த லோகசாரங்கன் அப்படிங்கிற பெருமாளுக்கு திருப்பணி செய்யக்கூடிய அர்ச்சகர் காவிரி ஆற்றுக்கு வரார். அப்படி வரும்பொழுது பாணர் மெய்மறந்து பாடின்னு இருக்கார். இந்த மெய்மறந்து பாடின்னு இருக்கார். அவர் அப்படியே அது ஒரு தனி உலகில் அவர் இருந்து கொண்டு இருக்கிறப்போ இவர் ஆற்றுல நீர் எடுக்க வரார். விலகிப்போன்னு சொல்கிறார். அவர் விலகலை. இந்த மேளதாள சத்தங்கள் கூட அவரை கொஞ்சம் கூட சலனம் ஏற்படுத்தலை. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு தியான நிலையில் இருக்கார். அரங்கனுடைய காட்சியை பார்த்து கொண்டே பாடுறார். மனக்காட்சி அப்படிங்கிறது யாருக்குமே புறக்காட்சியாக தெரியாத அந்த ஒரு வைபவத்தை அவர் ரசித்து கொண்டு இருக்கார். இவர்கள் கூப்பிட்டதோ இந்த மேளதாள சத்தமோ எதுவுமே பாணருக்கு காதில் விழலை. இப்படி வந்தவுடனே கூட வந்தவர்கள்லாம் பெருத்த குரலில் உறக்க சொல்கிறார்கள், விலகி போப்பா, தள்ளிப்போ, ஏய் காது கேட்காதா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாணருக்கு கேட்கலை. ஒரு நிலை வந்தப்போ இந்த லோகசாரங்கன் என்ன பண்ணினா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்து பாணர் மேலே விட்டெறிந்தார். அது பாணருடைய நெற்றியில் பட்டுது. பாணருக்கு அப்படியே ஒரு உணர்வு வந்தது. அடடா, பார்க்குறார், இங்கே பெருமாளுக்கு திருமஞ்சன தீர்த்தக்காரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஐயையோ, என்னால் எம்பெருமானுடைய இறைப்பணி தடைப்பட்டு போச்சேன்னு வருந்தி அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, ஐயோ நான் ஏதோ நிலையில் பாட்டில் அப்படி மனம் மகிழ்ந்து போய்விட்டேன், நீங்கள் வந்தது தெரியாதுன்னு அவர் விலகி அந்த இடத்த விட்டு ஓடி போய் விடுகிறார். இந்த லோகசாரங்கன் வந்தவர் லோகசாரங்க முனி என்பவர் காவிரியில் நீராடி பெருமாளுடைய திருமஞ்சனத்துக்கு நீர் எடுத்துக்கொண்டு அந்த மேளதாளத்தோடு அப்படியே ஊர்வலமாக நேர அரங்கனுடைய ஆலயத்துக்கு போய்விடுகிறார். அரங்கனுடைய கருவறையில் போய் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்யணும்னு பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு அதிர்ச்சி ஒன்று ஏற்படுகிறது. கல்லால் எரிந்த பொழுது பாணனுடைய நெற்றியில் எந்த இடத்துல அடிபட்டதோ அதே இடத்துல அரங்கனுடைய நெற்றியிலிருந்து ரத்தம் வருகிறது. அபச்சாரம் செய்து விட்டேனேன்னு அந்த இடத்துல கதறி அழுகிறார் லோகசாரங்கன். இந்த தவறுக்கு நான் என்ன பிராயச்சித்தம் பண்ண போகிறேன்னு ரொம்ப மனம் உருகி கசிந்து அழுது எல்லாம் கேட்கிறார். அவருக்கு என்ன செய்யன்னு தெரியல. அன்றைய பூஜையெல்லாம் முடித்து வீட்டுக்கு வரார். இரவு வருகிறது. அவருக்கு இந்த மனதில் பெரிய நெருடலாகவே இருக்குது. ஐயோ, நம்ம ஒரு அடியார் மீது எம்பெருமானை நினைத்து கொண்டிருந்தவன் மேலே நாம் இப்படி பண்ணிட்டோமே, இந்த தப்புக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ண என்ன பிராயச்சித்தம் பண்ணனே நினைத்து கொண்டு இருக்க
திடீர்னு அவருக்கு யாரோ அவரை தட்டி எழுப்புற மாதிரி இருக்குது. முழித்து பார்த்தா அரங்கன் நிற்கிறான். லோகசாரங்கா, நீ பண்ணின தப்புக்கு ஒரே ஒரு பிராயச்சித்தம் தான், நீ நேர போய் பாணனை என்கிட்ட அழைச்சிட்டு வா அப்படின்னு அரங்கனே கட்டளையிடுகிறார். எப்போ பொழுது விடியும்னு காத்திருந்த லோகசாரங்கன் நேர காவேரி கரைக்கு ஓடுகிறார். ஏன்னா இங்கே விடியும் பொழுது அங்கே பாட துவங்கிடுவார் பாணன். நேர போகிறார், பாணனை பார்க்குறார். பாணனை பார்த்ததும் அவரிடம் மன்னிப்பு கோருகிறார். நான் அடியாருக்கு செய்த மிகப்பெரிய தவறு, நான் இதை பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ அரங்கனுடைய கட்டளை நிறைவேற்றணும், நீ உடனே என்னோடு வாரும், நான் அழைச்சிட்டு போகணுங்கிறார். பாணரோ இல்லைல்ல, விதிமுறைகளின்படி நான் வரக்கூடாது, நான் வரலை அப்படின்னு சொல்லுறார். இவர்கள் 2 பேருக்குள்ளேயும் பேச்சு இருக்குது. பாணன் மறுக்க, லோகசாரங்கன் அழைக்க, இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது லோகசாரங்கன் பார்க்குறார், இந்த பாணன் சொன்னால் கேட்க மாட்டார்னு அவரை அப்படியே தூக்கி தன் தோள் மேலே வைத்து கொண்டு, எப்படி கருட பகவான் எம்பெருமானை தூக்கி கொண்டு வருவானோ அப்படியே அவரை தூக்கி கொண்டு பாணனை தோள் மேலே ஏற்றி நேர அரங்கனுடைய ஆலயத்துக்கு அழைத்து வருகிறார். இது எம்பெருமானுடைய கட்டளை, அந்த ஆணை நான் செய்தே ஆக வேண்டும், அரங்கனுடைய சந்நிதிக்கு உங்களை அழைத்து வர வேண்டும்னு அப்படி அழைத்து கொண்டு வருகிறார். முதலாக திருப்பாணாழ்வார் ஆகிய இந்த பாணர் எம்பெருமானுடைய அரங்கனுடைய திவ்ய தரிசனத்தை பார்க்கிறார். அப்படியே மெய்யுருகி அந்த இடத்துல பாட ஆரம்பிக்கிறார். ரொம்ப அழகான பிரபந்தமாக திவ்ய பிரபந்தத்திலே 4000 திவ்ய பிரபந்தத்தில் அறியப்படக்கூடிய அமலன் ஆதிபிரான் அப்படிங்கிற பிரபந்தத்தை அந்த 10 பாசுரங்களையும் பாடுகிறார். அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன்னு அந்த 10 பாசுரங்களில் பெருமாளை பாதாதி கேசமாக அந்த திருவடி கமலபாதம் என் கண்ணுள் ஒக்கின்றவே அப்படின்னு ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறார். எப்படி இதிலிருந்து தான் நம்ம தெரிந்து கொள்ளலாம், கமலபாதம் என் கண்ணுள் உள்ளன ஒக்கின்றவே அப்படின்னு முதல் பாசுரம். ஏற்கனவே நீ எனக்கு காட்சி அளித்தியே, அந்த காட்சி அளிக்கும்போது அதை கிட்டத்தட்ட நம்ம இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி கேப்சர் பண்ணி நான் என் கண்ணுக்குள்ளே வச்சுட்டுருக்கேன்னு, என் கண்ணில் நான் பார்த்த காட்சியும் இன்றைக்கி நான் அரங்கனுடைய சந்நிதியில் பார்க்கக்கூடிய அந்த திருவடியும் அப்படி ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த திருவடியில் ஆரம்பிச்சு அவருடைய ஆடையில் சொல்லி, அவருடைய உதரபந்தத்துக்கு அவருடைய திருமார்பை பாடி, அவருடைய முகத்தை பாடி, அவருடைய திருப்பவள செவ்வாயை பாடி, அவருடைய கண்களை பாடி, இப்படி அவருடைய திருமுடியை பாடி ரொம்ப அழகாக பாடுகிறார். பாரமாய பழவினைகள் பற்றறுத்து என்னை வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்றி என்னுள் புகுந்தான், கோரமாதவம் செய்தனன்கொள் அடியேன் திரு வாரம் மார்பதன்றே அடியேனை ஆட்கொண்டதே அப்படின்னு எப்படிப்பட்டது, என்னுடைய பாரமாய பழவினைகளை பற்றறுத்தவன், என்னென்னைக்கோ செஞ்சு எப்படியோ என்னுடைய பழவினைகளையெல்லாம் பற்றறுத்தவன், அவன் என்ன ஆட்கொண்டான், அவனே என்னுள் புகுந்தான், அவனுடைய மார்பு தானே அவனை என்னோட பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கு என்று சொல்லுவதும், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை, அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன், அவனுடைய கண்ணை பாடி இப்படி அவனை பாடியது மட்டுமல்லாமல் திருப்பாணாழ்வார் அப்படியே எப்படி கற்பூரம் எரிஞ்சா காற்றில் கரைஞ்சு போகுமோ அப்படி தன்னுடைய மெய்யை அரங்கனோட உடலோடு கரைத்து கொண்டார். அங்கிருந்து அவர் வெளியிலேயே வரலை, அப்படியே அரங்கனோடு ஐக்கியமாகிவிட்டார். அவரை நாம் திருப்பாணாழ்வார் என்று கொண்டாடுகிறோம். அரங்கனுடைய ஆலயங்கள், எம்பெருமானுடைய ஆலயமெல்லாம் ஆழ்வார் சந்நிதியில் இந்த திருப்பாணாழ்வாரும் எழுந்தருளியிருப்பார். இந்த மார்கழி மாத உற்சவத்திலையும் திருப்பாணாழ்வாருக்கான சிறப்புகள் நடக்கும். அவர் பிறந்த கார்த்திகை ரோகிணிக்கு அவருக்கு சிறப்பான வழிபாடுகளும் நடந்து இன்னைக்கும் நாம் வழிபட்டு வருபவர் இந்த திருப்பாணாழ்வார். இப்படி தன் உடலை எம்பெருமானோடு கரைத்து கொண்டார் இல்லையா, அந்த வைபவத்தை தான் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை இந்த இடத்துல சொல்கிறார். இந்த திருப்பாணாழ்வார்க்கு இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ராமாயண காதையில் குகனுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அவனை பெருமாள் என்று அழைப்பது. லக்ஷ்மணனுக்கு ஒரு சிறப்பு உண்டு, அவனை இளைய பெருமாள் அப்படின்னு அழைக்கிறது. ஆழ்வார்களில் குலசேகர ஆழ்வாருக்கு ஒரு சிறப்பு உண்டு, அவரை குலசேகர பெருமாள்னு அழைப்பது உண்டு. அதுபோல் பாணரையும் பாண பெருமாள் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு சிறப்பு உண்டு.
பாணப்பெருமாள் மட்டும் இல்லை, அவருக்கு இன்னொரு ஒரு பெயரும் உண்டு, முனி வாகனர் அப்படின்னும் அவரை அழைப்பது உண்டு. ஏன்னா லோக சாரங்க முனி அப்படிங்கிறது தான் அந்த லோக சாரங்கன் அப்படிங்கிறவருடைய பெயர். அந்த முனியை வாகனனாக வச்சுண்டு எம்பெருமானை பார்க்க சேவிக்க வந்ததுனால அவருக்கு முனி வாகனர் அப்படிங்கிற பெயரும் உண்டு. அப்படிப்பட்ட உயரிய இடத்தை உடைய அந்த திருப்பாணாழ்வாரை நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை இந்த இடத்திலே கோடிட்டு காட்டுகிறார்.